ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பானிபூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பானிபூரி ஃபஸ்ட்டு வேணும். அதுக்கு வந்து கடையில் கிடைக்கிது ரெடிமேட் பானிபூரி, அதை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஸ்டஃபிங்க்கு வந்து 4 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் புளி சட்னிக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லம், கொஞ்சம் லைன் டேட்ஸ், அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது புதினா சட்னிக்கு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சம் லைன் டேட்ஸ், வெல்லம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாயில் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட வந்து நம்ம பச்சை பட்டாணியை மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சைடில் வந்து புளி சட்னி ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா வேகணும், பெருச்சம்பழம் ஃபுல்லாக வெந்துட்டு இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மேஷ் பண்ணியாச்சு. இப்போ அதில் பட்டாணியை கலந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ சைடில் வந்து நம்ம புதினா சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சி வந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புதினா சட்னியை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் தேவையான உருளைக்கிழங்கு மசாலா, புதினா சட்னி, புளி சட்னி 3 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரி பொரிக்கலாம். பானிபூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக வரட்டும். எண்ணெய் சூடானதும் பானிபூரியை கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். எல்லா பானிபூரி பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பானிபூரி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பானிபூரி எடுத்து நல்லா உள்ளே பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே கொஞ்சோண்டு மசாலா, 1 ஸ்பூன் புளி சட்னி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் புதினா சட்னி வச்சுட்டு உள்ளே கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் மிக்சர் போட்டு டாப்பிங் பண்ணிக்கலாம். ரைட்டு, அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். அதுதான் பானிபூரி ரெடி. சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.